லண்டன் சென்று படித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற நிலையிலும் அந்த பணியை தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ். பார்வை குறைபாடு என்று இராணுவத்தில் சேர்த்துக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்ட அந்த இளைஞர் பின்பு ஒரு இராணுவத்தையே தலைமையேற்று நடத்தினார். சிங்கப்பூரில் அவர் இந்திய தேசிய இராணுவத்துக்கு தலைமையேற்ற போது இராணுவத்துக்காக தங்களது நகைகளை கழற்றி கொடுத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ் பெண்கள். இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரிலான பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் தமிழகத்தை சேர்ந்த லட்சுமி அம்மையார். காங்கிரஸ் கட்சியில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் உடல்நிலை காரணமாக 1934ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவிற்கு செல்ல நேரிட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தின் செயல்பாட்டின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போஸின் உடல்நிலை 1932ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மோசமான நிலைக்கு சென்றது. எனவே போஸ் குடும்பத்தின் கோரிக்கையை ஏற்ற அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை மேல் சிகிச்சைக்காக ஐரோப்பாவுக்கு அழைத்துச் செல்ல அனுமதித்தது. வியன்னாவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்த போதிலும் ஐரோப்பாவில் உள்ள இந்திய மாணவர்களை ஒன்றிணைந்து சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு அவர் முடிவு செய்தார். அதே சமயத்தில் போஸை அணுகிய ஐரோப்பிய பதிப்பாளர் ஒருவர் இந்தியாவின் துயரம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு பணித்தார். அதை ஏற்றுக்கொண்ட போஸ் இந்த புத்தகத்தை உடனிருந்து எழுதுவதற்கு உதவியாகவும் அதை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்வதற்கும் ஒரு உதவியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு முடிவு செய்தார். போஸின் நண்பரான டாக்டர் மாத்தூர் என்பவர் இதற்காக 2 நபர்களை பரிந்துரை செய்தார். அதில் உள்ள முதல் நபரை அழைத்து நேர்காணல் செய்த போஸுக்கு திருப்தி இல்லை. எனவே இரண்டாவதாக 23 வயதான எமிலி சென்கல் என்ற பெண் நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டார். எமிலியின் பேச்சில் நம்பிக்கை கொண்ட போஸ் அவரை 1934ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் பணியில் சேர்த்து கொண்டார். 1934ஆம் ஆண்டு இந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்பு வரை 37 வயதான சுபாஷ் சந்திர போஸின் முழு கவனமும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதிலேயே இருந்தது. அதுவரை எமிலி என்பவர் தனது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை அறியாமல் இருந்தார் போஸ். எமிலியை சந்தித்த பிறகு போஸின் வாழ்க்கை தலைகீழாக மாற்றமடைந்தது. சுபாஷ் சந்திர போஸுக்கு பல காதல் விருப்பங்களும் திருமணத்துக்கான பல வாய்ப்புகளையும் கொண்டிருந்தார். ஆனால் அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எமிலியின் அழகு அவரை கவர்ந்துவிட்டது. சுபாஷ் சந்திர போஸை காதலை வெளிப்படுத்தியதாகவும் அவர் 1934ஆம் ஆண்டின் இடைப்பகுதியிலிருந்து 1936ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை ஆஸ்திரியா மற்றும் செக்கோஸ்லோவாக்கியாவில் தங்கியிருந்த காலகட்டத்தில் அவர்களின் காதல் சிறப்பான நிலையை அடைந்தது. தங்கள் காதலின் தொடக்க கட்டத்திலே இது மிகவும் வேறுபட்ட ஒன்று, கடினமான ஒன்று என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர் என்பது அவர்கள் இருவரும் எழுதி கொண்ட கடிதத்தில் இருந்து தெரிய வருகிறது. எமிலி அவரை திரு போஸ் என்றும் போஸ் அவரை திருமதி சென்கல் அல்லது ஷெல்லி என்றும் அழைத்தார். 1936ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி எழுதப்பட்டுள்ள கடிதம் ஒன்று